கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட சிலர் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. யங்ஸ்டர்ஸ், யங் ஜெனரேஷன் ஏகப்பட்ட ரெவல்யூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற யங் ஜெனரேஷன்ல சில தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சில தவறுகள் ரொம்பவே அபாயகரமான தவறுகளாக இருக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில கசப்பான உண்மைகளாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும். இனி நம்ம அதை தான் பேச போகிறோம். என்னாச்சு கௌதம் அப்படின்னு கேட்டால், ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லைக் இப்போது நிறைய எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அவங்களாம் வந்து இந்த டேட்டிங் ஆப் அப்படின்ட்டு வரும்போது சில டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கிரைண்டர், அப்புறம் வந்து டிண்டர், இந்த மாதிரி நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நியர்பையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது நோட்டிஃபை கொடுக்கும். நீங்கள் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப நீங்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் டேட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிக்கும். இதுதான் இந்த டேட்டிங் ஆப்போடைய மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இதில் நிறைய பேர் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கௌதம் கிட்ட டேட்டிங் ஆப்னால டேட்டிங் பண்ணதால சீரழிறாங்க அப்படின்னா அது மட்டுமே இங்கே ரீசன்ஸ் கிடையாது. அதை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ், இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சென்னை மாநகர கமிஷனரேட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிடிக்கிற 10 ட்ரக் கேஸில் 5 ட்ரக் கேஸ் அந்த மாதிரி ஆன்லைனில் டிண்டர், கிரைண்டர் இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக தான் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆப்ஸ்லாம் பேன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் எமோஜி வந்து அனுப்பிச்சாங்கன்னா அவங்ககிட்ட அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு டீல்லாம் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கே டெலிவர் பண்ணப்படுது. ஹைப்ரிட் கோகைன், ஹைப்ரிட் ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து வீட்டுக்கே ஹைடெக், ரொம்ப ஹை வேல்யூ, அது நேம் கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஹை வேல்யூ ட்ரக்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஆன்லைன் ஆப் மூலிமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து ஃபாரினில் சில கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஃபாரின் விமென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களோட எல்லா ஃபோட்டோஸையும் கேதர் பண்ணிவிட்டு அவங்க நேமில் இங்கே ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அது மூலிமா காசு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு எல்லாத்தையுமே அடித்து பிடுங்கிறது, இந்த மாதிரி வேலைகளையுமே நிறைய பேர் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஆப் மூலிமா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட வச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு இந்த பையன் போகிறான். போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை, 5 பசங்க இருந்திருக்கானுங்க. அவனுக்கு இந்த பையனை உள்ளே கூப்பிட்டு இவன் அடித்து இவன் கையில் இருக்கிற நகை, பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அந்த பசங்க அங்கே இருக்கிற அந்த கேங் வந்து ஒரு இதையே பழப்பா பல வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயமா தான் இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலியமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. பட் இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு நீங்கள் வந்து சொல்ல போகிறதில்ல. இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ், இட்ஸ் அப் டு யுவர் தாட்ஸ், இட்ஸ் அப் டு யுவர் வில்லிங் அண்ட் எவ்ரி திங். பட் இருந்தாலும் இந்த வீடியோ மூலிமா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் எல்லாமே நன்மையாகவும் நல்லதாகவும் இருந்துராது. அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொரு மூவ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ரோலுக்கும் பின்னாடி 100 தடவை யோசிச்சு சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் அதில் டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ் மச்.